ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா. ஃபர்ஸ்ட் ஓடியை பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வின் பண்ணிட்டாங்க அந்த ரைன் இன்டர்ப் மேட்ச்சில். செகண்ட் ஓடியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். This video is sponsored by SBI Jobs. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் வீடியோ வரும். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு அந்த ஜாபில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு உங்களோட நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரி வாங்க, ரொம்ப பசங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தான் டாஸ் வின் பண்ணாங்க. நாங்கள் bowling பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கில்லுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் பெருசாக போலங்க. ஃபஸ்ட்டு 2 மேட்சுமே பார்த்தீங்கன்னா சொற்ப ரன்னுங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டம் இழந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ரொம்ப தட்டி தான் ஆடி தந்தார். அகைன் விராட் கோலி ஒரு செகண்ட் டக் ஆனார். எனக்கு ரொம்ப மன உடைச்சல் என்னன்னா, அடுத்த மேட்ச்சில் எங்கே அவர் தூக்கிடுவாங்களோ அப்படின்னு தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா செலக்டர்ஸ் சொல்லியிருந்தாங்க, விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டில் தான் டீமில் இருப்பாங்க, மெரிட் பேஸில் டீமில் இருக்க மாட்டாங்க அப்படின்லாம் வேறு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தாங்க ரோஹித் சர்மா அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் இவங்களோட பார்ட்னர்ஷிப் ஓரளவுக்கு மேட்ச் எடுத்துகிட்டு போச்சு. ரோஹித் சர்மா என்ன தான் ஸ்டார்டிங்கில் 33 ஆனாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட கேமை வந்து ஆக்சிலரேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாரு. சூப்பராக ஆடிட்டு இருந்தார். 2 6 எல்லாம் விட்டார். சரிப்பா இன்னைக்கு ஒரு டேடி 100 இருக்குது அப்படின்னு வெயிட் பண்ணும்போது 73க்கு மிச்சல் ஸ்டார்க்கு அகைன் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் அக்ஷர் பட்டேல். ஏன் தான் அக்ஷர் பட்டேலை நம்பர் 5 அனுப்புகிறாங்கன்னு தெரியல. KL ராகுலை விட்டுட்டு KL ராகுல் பார்த்தீங்கன்னா ஃபினிஷராக வந்து ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் KL ராகுல் ஒரு ஃபினிஷரே கிடையாது. அவர் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு ஆடுறவர். அவரை வந்து நம்பர் 6 அனுப்பிச்சு இன்னைக்கு அவரோட கேமே போச்சு. ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் அக்ஷர் பட்டேல் இவங்களோட பார்ட்னர்ஷிப் தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமோட ஸ்கோரை ஓரளவுக்கு ஒரு நல்ல ஸ்கோராகவே போஸ்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு விக்கெட் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஸ்திரேலியன் டீம் சைடில் பார்த்தீங்கன்னா ஆடம் ஜாம்பா பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. இப்படி ஒரு லெக் ஸ்பின்னர் நம்ம டீம்லேயும் இருக்காங்கப்பா அப்படின்றத இந்தியன் டீம் மறந்துட்டாங்க. குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவன்லேயே ஆடலை. ஃபஸ்ட்டு பிளேயிங் காம்பினேஷன் இன்னைக்கு ஆடி பார்த்தீங்கன்னா வாலண்டியராக இன்னைக்கு தோத்தாங்கன்னே சொல்லலாம். தென் ஹர்ஷித் ராணா ஏன் டீமில் எடுத்திருக்காங்க அப்படின்றதுக்கு அவர் பங்குக்கு கொஞ்சமாக பேட்டிங் ஆனார். இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 264 தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆஸ்திரேலியா பேட்டிங் பிடிச்சாங்க. வழக்கம் போல் மிச்சல் மார்ஷ் அண்ட் டிராவிஸ் ஹெட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. மிச்சல் மார்ஷ் பெருசாக அடிக்கல. பட் டிராவிஸ் ஹெட்டோட கேட்சை பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி இனிஷியலாகவே விட்டு இருந்தார். அதை மட்டும் அவர் பிடிச்சிருந்தாருன்னா மேட்ச் எப்படி வேணால் போயிருக்கலாம். அதுக்கப்புறம் மேத்யூ ஷாட்டுங்க, அவர் ஒரு சூப்பரான கேம் இன்னைக்கு ஆடினார். 70+ அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பர் கொலனி அவங்க பார்த்தீங்கன்னா மேட்சை வந்து இந்தியன் கையிலேருந்து எடுத்துகிட்டே போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 200க்கு மேலே போயிட்டாங்க. 40 ஓவர்ஸ் முடியும் போதே ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை பார்த்தீங்கன்னா கடைசியில் டப்புன்னு விக்கெட்டை விட்டு ஆஸ்திரேலியா ரொம்ப டஃப்பாக எடுத்துகிட்டு போய் இந்தியாவுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்து வின் பண்ணிட்டாங்க. ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸை 2-0 அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே சீல் பண்ணிட்டாங்க. இந்தியா இதுக்கப்புறம் 3வது மேட்சாவது ஜெயிப்பாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்தியா தோத்ததுக்கு மெயின் காம்பினேஷன் ப்ராப்ளம் தாங்க காரணம். ஹர்ஷித் ராணா வாடாமல் குல்தீப் யாதவ் ஆடி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு இனிஷியலாக வந்து மிடில் ஓவர்ஸில் பிரேக் த்ரூ கொடுத்துருப்பாரு. அந்த பக்கம் ஆடம் ஜாம்பா விக்கெட் எடுக்கும்போது குல்தீப் யாதவ் விக்கெட் எடுக்காம இருந்திருப்பாரு. அதை வந்து இந்தியன் டீம் யோசிக்கணும். இதுக்கப்புறம் இந்தியன் டீம் என்ன பண்ணுவாங்க நெக்ஸ்ட் மேட்ச் அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். See you all.